அரசியல் அறிவோம். விஜய் இயங்குகின்ற அரசியல்வாதி அல்ல, பாரதிய ஜனதாவால் இயக்கப்படுகின்ற அரசியல்வாதி. அதிமுக இப்போ பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய முதல் சாய்ஸ் வந்துட்டு விஜயாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் எவ்வளவு தொகுதியை பங்கிட்டுக்கலான்னு சொல்லியிருந்தாலும் விஜய் அதை ஏற்றிருக்க மாட்டாப்படி. ஏன்னா விஜய் இயக்கப்படுகின்ற நோக்கமே என்னென்னா, எந்தெந்த கட்சியெல்லாம் வந்துட்டு தான் வேண்டான்னு சொல்லிட்டா பாரதிய ஜனதாவோட போய் சேருமோ அந்த கட்சியெல்லாம் வந்துட்டு விஜய் தன்னோட கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாப்படி. மாறா திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சி வர்ற மாதிரி இருந்தாலும் அந்த கட்சிக்கு நல்ல ஆஃபர் கொடுத்து அதிகாரத்தில் பங்கு தரன்னு சொல்லியாவது தான் கூட இணைச்சிக்குவார். பாரதிய ஜனதா விஜயை எதுக்காக இயக்குறாங்கன்னா, திமுகவினுடைய கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கும் திமுகவுக்குன்னு இருக்கிற ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கும், பாரதிய ஜனதாவுடைய எதிரோட்டுக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்களை வந்துட்டு முழுசாக திமுகவுக்கு போகாமல் அதையை கொஞ்சம் பிரித்து எடுக்கிறதுக்காகவும் தான் பாரதிய ஜனதா விஜயை இயக்குறாங்க. திமுக மாதிரியே பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசுவார், பாரதிய ஜனதா கொண்டு வர்ற திட்டங்களை விமர்சிப்பார், இந்திய எதிர்ப்பு பேசுவார், இந்து முஸ்லீமுக்கு பாதுகாப்பு இன்மையை பற்றி பேசுவார். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஓட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு முழுசாக திமுகவுக்கு போயிடக்கூடாது, திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் திட்டமிட்டு பிஜேபியால் இயக்கப்படுபவர் விஜய். இது கூட சேர்த்து தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, நான் வந்தால் லஞ்சத்தை ஒழிச்சிருவேன், ஊழல் ஒழிச்சிருவேன்னு பேசுவார். இவர் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஊழல். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இங்கே இருக்கிற மத நல்லிணக்கத்துக்கும் எதிரான கட்சி பிஜேபி. தமிழ்நாட்டு மக்களோட நேரடி ஆதரவை பெற முடியாத இந்த கட்சிக்கு இப்படி பின்னாடி இருந்து வேலை செஞ்சு தர்றது விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகம்.